வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? இருக்கேன். ஏன்னா நமக்குள்ள 1000 வன்மங்கள், 1000 விரோதங்கள், 1000 குரோதங்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தமிழருடைய மாண்பு. நீங்க ஆரம்பத்தில் அறிமுக காட்சி ஒரு விஷயம் சொன்னீங்க. பிடிக்காதவனா இருந்தாலும் சரித்தேன், யாருன்னு தெரியாதவன் சொன்னேன், வாங்க 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 இப்போ யாரு நீங்க அப்படி சொல்ல நம்ம தமிழுடைய பண்பாடு. அதுபோல உங்களுக்கு என்னைய பிடிக்காது, எனக்கு உங்களை பிடிக்காது, ஆனால் சபைக்குன்னு வந்துட்டா வாருங்கிற ஒரு வணக்கம் சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு மனதார நான் பாராட்டுறேன். ஆனால் வணக்கம் சொன்னால் மட்டும் போதுமா? பத்தாது. செய்ய வேண்டிய உன்னை தாங்கள் செய்திருந்தால் அது சரியானதாக இருந்திருக்கும் அல்லவா? சம்பவம் செய்யணுமா? அதுக்கு இனிமே உங்க நீங்க வாய்ப்பு இல்லை, அது உலகத்துக்கு தெரியும். ஆனால் சத்தியமணியா என்ன இப்படியே எல்லாரும் சொன்னீங்கன்னா அது என்னதான் அர்த்தம்? அது உண்மையை யாரு சொன்னாலும் என்ன சரி, அது என் பிரச்சனை இல்லை. ஆனால் காரணம் ஒரு வண்டி ஒண்ணு குறுக்க வருமே, அந்த வண்டியை காணமே, பழைய இஎம்பி பேச்சு ஒரு அரெஸ்ட் பண்ணி நிக்குது. சரி சார், என்ன காரணம் அப்படின்னா, என்ன தாங்கள் என்ன அருமையான பாட்டு, சிறப்பான பேச்சு, நல்ல ஒரு கருத்து, வெறுமனே ஒரு பாட்டு மட்டும் அந்த பாட்டுக்குள்ள கருத்தை புகுத்தீங்க பார்த்தீங்களா, எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்ப நல்ல பாட்டு, நல்ல பேச்சு, நல்ல கருத்து, வந்தீங்க, பாடினீங்க, பேசுனீங்க, என்னை பார்த்தீங்க. என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஏன் கேட்கிறேன், என்ன செய்யணும்? என்ன செய்திருக்க வேண்டும்? என்னையா செய்யணும்? என்ன செய்திருக்க வேண்டும்? அதை தாயா கேட்கிற, என்னையா செய்யணும்? நானே சொல்லவா? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். செஞ்சிருந்தீங்கன்னா அது இந்த சபைக்கான ஒரு ஏத்துக்கிட்டீங்க மத்தியிலா, நியாயமான கருத்தை ஏத்துக்கிட்டீங்க. மகிழ்ச்சி. அப்புறம் என்ன தாமதம் செய்ய வேண்டியதானே? உங்கள்கிட்ட சிரமப்பட்டு இந்த சக்குடியில நாடகம் பேசி, போன வருஷம் மழையில் நாடகம் நின்று, ஆமா இந்த வருஷம் திரும்ப வந்து உங்களை மெனக்கட்டு எதுக்கு இந்த மேடம் நீங்க அதை செய்ய வேண்டும் என்றுதான் இவ்வளவு சிரமப்பட்டு அட்வான்ஸ் கொடுத்து உங்களை கூட்டியாந்து நாடகத்தை முடிச்சு உங்களுக்கு கை நிறைய சம்பளமும் கொடுக்கறதுக்கு, ஆமா 7000 ரூபாய் சம்பளமும் கொடுத்து, அந்த சம்பளமும் கொடுக்கறது இல்லாம உங்களை மண்டி போட்டு விழுந்து போனோம். ஆனை மண்டையும் பாரு, ரொம்ப நல்லது. இல்ல நான் வாங்க அத சொல்லலையா, விருந்தோம்பல் துர்ராஜ் தான் காரணம், அவ்வளவுக்கு எனக்கு தெரியும். விருந்தோம்பல் மா வாழை பலா முக்கணியோடு என்னை நீங்க வரவேற்கலன்னு ஒரு மன வருத்தம், அது ஒரு பக்கம் இருந்த போது பழக்கடை சரி சிறப்பு. என் இடத்து வந்திருக்கீங்க, என் இடத்து வந்ததாலே உங்களை வரவேற்பது என்னுடைய கடமை. ஒண்ணு என்னை பேசுவாங்க குறுக்க இரியா பேச்சோட வச்ச சொருகுரி என்ன, அதை நீங்க தான் 15 வருஷம் முன்னாடி பண்ணீங்க. இதை இன்று அது முடியலன்றா நீங்க செய்யறது கிடையாது. ஹலோ பேசிக்கிட்டே இருக்கீங்களா, இது ஏன் இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமாங்க, நல்லா வந்தீங்க, பாருங்க பேசுறீங்க. இடம் ஏன் இடம், ஏன் இடம் எது இது யாரு சொன்னா? வந்தீங்க, பாடுனீங்க, பேசுறீங்க, அதோட போயிட்டே இருக்கணும். இடம் என் இடம், ஏன் இடம், ஏன் இடம், ஏன் இடமியா, ஏன் இடமியா, சரி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க சக்குடியில வந்து இடம் உன் இடமா என் இடமையா, உன் இடம்ன்றியா, எங்க அத்தாச்சி வச்சிருக்கியா? எதுக்கு எங்க அண்ணன் என்னை வெட்டவா? உங்க அண்ணன் உன்னை வெட்டுறானா? எதுக்கு? ஒரு அத்தாச்சி அண்ணன் முண்டாட்டி நான் வச்சிருந்தா வெட்ட. யோ அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சி இல்லையா, இடம் உங்களுக்கு சொந்தம் இருக்கு, அத்தாட்சி ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இருக்கு. என்ன இருக்கு? பட்டா. என்ன பட்டா நொட்டா நிரூபிக்கும். பட்டா நொட்டா கிடையாது, பட்டா சிட்டாதான். பெரிய விஓ சர்வேர் அளந்து கொடுக்கிறாரு. இங்க பாரு, இடம் எனக்கு சொந்தமான இடம் இல்ல, நிரூபிக்க என்னால முடியும். எங்க முடியுமா? ஒரு காலம் உன்னால முடியாது. பாத்துருவோம். வண்டல நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், சவடாலு சட்டம் சண்டி என்ன தெரியும்னு இந்த ஆட்ட முறையை ஏன் என்ன தெரியும்? இவ்வளவு ஆட்டம் ஓ நாடகம்னா ஓ இசத்துக்கு ஆடுவியா நீ? கேக்குறேன். நான் இந்த மேடைக்கு வந்துட்டேன்னா நான் என்ன சொல்றேன், வெள்ளக்காக்கா மல்லாக்க பறங்க, ஆமா சாமி பறக்குது சாமி, ஈடு போடுறதே உங்க வேலை, அதெல்லாம் கையாளாத செய்யற வேலை. நீங்க என்ன செய்வீங்க? என்கிட்ட அது நடக்காது. பாருங்க, கதாபாத்திரம் ஒண்ணு இருக்கு. என் கதாபாத்திரம் உங்க கதாபாத்திரம் என்ன? எந்த பாத்திரமா இருந்தாலும் என்கிட்ட வந்தா என் பாத்திரத்துக்குள்ள அடங்கி போற பாத்திரம். நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடுதுன்னு நாக்கலாம் வச்சுக்கணும் ஆசை வரவே கூடாது. நல்ல பாம்பு கடிச்சாத்தான் சாவு, நாக்கலாம் வச்சு காதுக்குள்ள போச்சுன்னா ஆளை காலி பண்ணிவிடுவேன். அப்படியா? சரி என்ன தெரியும்னு சொல்லியா? எனக்கு தெரிஞ்சதுல ஒரு சதவீதம் உனக்கு தெரியுமான்னு பாப்போம். என்ன வேணும்? என்ன தெரியும்? ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், சிவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, 10 பாட்டு, 8 தொகை, 17 கீழ்கிழக்கு, 17 மேற்கிழக்கு, பக்கத்தை விட்டு பாருங்க, பால் கணக்கு முதல் கொண்டு தெரியும் எனக்கு. இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். கடைசியா சொன்னா அதுக்கு முன்னாடி சொன்னீங்க அத்தனையும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு தெரியுமா? எது வேணும்? இங்க பாருங்க, ஒரு நொடி பொழுதுல உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்தி விடுவேன். பகல் அப்படி அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நீங்க தலை குனிஞ்சு நிற்கும் பொழுது இந்த விழாக்குள்ள நினைப்பாங்க, இவ்வளவு அசிங்கப்பட்டு அரியரண்டே நம்ம நாடகம் கொடுத்தோம், வேணாப்பா அடுத்த வருஷத்துல இருந்து நாரத ஜெயமானோட நாடகம் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சு கொடுக்காத என்ன செய்வீங்க?
ஒவ்வொருத்தரும் தெரியாம போன் நம்பர் கொடுத்து அடுத்த வருஷம் என்கிட்ட வாங்கன்னு சொல்ற நிறைய பேர் இருக்கான். நேரடியா கேட்கிற பாரு, நீ அடுத்த வருஷம் என்கிட்ட எனக்கு என்ன ஆசையா நாடகம் எடுக்கணும்னு ஒருவேளை முடிஞ்சா இந்த பக்கத்துல லாடு நேர்ந்து அதை கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இதை கொடுக்க மாட்டா என்ன நிச்சயம்? உங்ககிட்ட நான் தோத்து போனேன்னா நானே சொல்லி இந்த நாடகத்தை மாதவன்ட்ட கொடுங்கன்னு சொல்றேன். அப்படியா? அப்ப அது முதல்ல கைப்பற்ற வேண்டியதான். நாடகம் எடுக்கிறது என் பிரச்சனை இல்ல. தேவையில்லாம நீயே என்னைய கூட்டியாந்து ஏன் மூலமா அசிங்கப்பட வேணும்னு பாக்குறேன். அது அசிங்கப்படுறதா படாதுமா? ஒரு கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லு. நீ சரியானாலும் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு பேர் என்னையா? வேலிமலை சாரல். அப்ப இதை யார் வேணும் சொல்லலாம். வேலிமலை சாரலுக்கு ஏன் தெரியுமா? வேலிமலை சாரல் யாகம் செய்த காரணத்தினால யாகத்துக்கு மறுபெயர் வேள்வி. அதனால் வேள்வி செய்த மலை வேள்விமலை. வேலிமலைக்கு அர்த்தம் தானே இது. நான் என்ன கேள்வியிட்டே முடிக்கல. பதில் அதானையா? எவ்வளவு சேட்டை உனக்கு. என் கேள்வியை அசிங்கப்படுத்துற நீ. ஆனாலும் பரவாயில்ல, உன்னுடைய அறிவாற்றலை நான் பாராட்டுறேன். ஏன்னா அஸ்திவாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தானே கட்டணத்தை உறுதி காட்ட முடியும். சிறப்பா சொன்னீங்க. 33 கோடி தேவர்களும் 40 நிசிமார்களுமே வேற எங்கேயும் போகல. எங்க வந்தாங்க? என்ன பண்ணாங்க? யாகம். யாகத்தின் மறுபெயர் என்ன? வேள்வி. வேள்வி பண்ண மலை வேள்விமலை. எதிராளியா இருந்தா கூட நியாயமா சொன்ன நான் ஒத்துக்கிறேன். இதே மாதிரிதான் பாருங்க, யானை மலைன்னு ஒரு மலை. ஏன் மதுரை மதுரை சைவத்தை ஒழித்து சமணத்தை உயர்த்துவதற்காக பாடுபட்டார்கள். இப்ப என்ன பண்ணாரா? ஞான சம்பந்தர் வர்றார். வந்த ஞான சம்பந்தர் அழிக்கிறதுக்காக ஒரு யானையை ஏவி விட்டார்கள். அந்த யானையை வெற்றி கொண்டு அந்த யானையை சிலையாக மாற்றினார் சிவபெருமான். அப்ப ஞான சம்பந்தரை அழிக்க வந்த யானையை மலையா மாத்தின மலைதான் இன்னைக்கு என்ன மலை? யானை மலை. அப்ப யானை மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓ மலை என்ன மலை? வேள்வி மலை. அர்த்தம் இருக்குமா? இருக்கு. கேட்டா சொல்றியா? அல்ல. எங்க சொல்லு. ஏன் வேள்வி மலைக்கு வேள்வி மலைன்னு பேர் வச்சாங்க? சொல்லு. நீ சரியான ஆளு. எங்க சொல்லி காட்டு பாப்போம். தெரியலையா? முழிக்கிறியப்பா. உங்களை போன்ற முனிவர்கள் கேக்குதா? கேக்குது. செவிட்டு போயிடலாம். நானு இங்க வந்து யாகம் செய்ததால் யாகத்திற்கு மறுபெயர் வேள்வி. அதனால் வேள்வி செய்த மலை வேள்வி மலை. அப்படித்தானே? இதுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமப்படுற? பசுமலைன்னு ஒரு மலை இருக்கு தெரியுமா? அதே சமணர்கள் என்னடா யானை அனுப்ப அப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி பசுவை அனுப்புறாங்க. சிவன் பார்த்தாரு, இதுக்கெல்லாம் நான் வர்றேன் கவர்மெண்ட் சொல்லி டவுன் பஸ்ஸா என்னது? ரூட் பஸ்ஸா டவுன் பஸ்ஸா? உனக்கு சாவ கதை சொன்னது தப்பே இல்லை எங்க அப்பா. யோ பசுயா, பசுமலை, பசுமாடு, பசுமாட்டு அனுப்புறாங்க. அப்ப பசுமாடு வந்த உடனே சிவன் பார்த்தார், இதற்கு நானா போறது? நந்தி ஏவ, நந்தி காளை தானே. இந்த காளையை பார்த்தானே பசுபடி சொக்கி நின்றுச்சான். அப்ப நந்தின்ற அந்த காளையை பாட்டு சமணர் பசு சிலையாக மாறிய மலையே இன்னைக்கு என்ன மலை? பசுமலை. பசுமலைக்கு பசுமலைன்னு பேர் வர ஒரு காரணம் இருக்கும் பொழுது ஓ மலை என்ன மலை? வேள்வி மலை. கேட்பது என் கடமை, சொல்றது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். சத்தியமா? எங்க சரியான ஆளு. வேள்வி மலைக்கு ஏன் வேள்வி மலை பேர் வச்சாங்க? சொல்லு. முதல்ல நம்ம 2 பேத்துல யார் லூசுன்னு இப்ப தெரியணும். லூசுன்னு தெரியணுமா? ஏன் இப்ப நான் ஒரே கேள்வியை ஓயாம கேட்டுக்கிட்டு இருந்தா பதில் அதானே சொல்ல முடியும். திரும்ப கேட்டா இப்போ உன் பிரச்சனை 2 தடவை பதில் சொன்னதானே? 1000 வட்டம் கேட்பேன். அவசியம் வேலை அதை சொல்றது மட்டும்தான் சொல்ல மாட்டேன். நீ என்ன அப்படியே புராணம் படிச்ச மாதிரி அது வாக்கு இது என்னது? சரி 18 புராணத்துல ஏதாச்சும் ஒரு புராணம் படிச்சிருப்பீல. என்ன புராணம் சொல்லு. 18 புராணம் தெரியும். ஏதாவது ஒண்ணு சொல்லுவா. 18 புராணமா? சும்மா வாய்க்கு வந்தா பேசக்கூடாது. 18 ஒரு கோமாளி ஒரு 18 புராணத்தை முறையா படிச்சாராம். ஆள மண்டே 18 புராணம் படிக்கிறது கோமாளியா ராஜபாட்ட? முதல்ல 18 புராணம் பேர் தெரியுமா? முதல்ல உனக்கு தெரியாம பேசி அசிங்கப்பட்டு போறீங்க. அதெல்லாம் பேசாதீங்க மாட்டேன். பேசுமா? சரி வா, நீ மட்டும் 18 புராணம் பேர் சொல்லு. நீ அறிவால ஒத்துக்கிட்டு ஒன்றரை மணி போயிட்டு உள்ள போயிடுறேன். பேசுமா? நீங்க படிச்சிருக்கீல? என்ன சேட்டை உனக்கு? என் கதாபாத்திரத்தை நின்றுக்கிட்டு என்னைய படிச்சிருக்கான்னு கேட்கிற. ஒண்ணும் தெரியாத வேஷம் போட்டு வர்றது நேரம் பேசுனா தானே தெரியும் யார் படிச்சிருக்க யார் படிக்கிறேன்னு. நான் பேச தயாரா இருக்கேன். நானும் தயார். குதிப்பமா? முக்கர கட்டையில் பாருங்க மூக்கு மேலாம் உட வர்றதுக்கா விவரத்துக்குள்ளையா? நீ என்ன மேடல்ல குதிக்க சொல்ற? வேறத குதிப்புமா? நல்லா தயாரா இருக்கியா? ராயா பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், பராகபுராணம், வாமனபுராணம், மதியபுராணம், குருபுராணம், பிரம்மாண்டபுராணம், பிரம்மணிகை, வைவத்தபுராணம், அக்கிரிபுராணம், பாகிபுராணம், கருடபுராணம், கந்தபுராணம். எதுக்கு அப்ப குண்டிய காமிச்சிட்டு நிக்கிறாங்க? அப்படி நான் நின்றா நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? குண்டிய கலையணுமா? யோ அப்படி நான் நின்றனா நான் சொன்ன புராண பேரை நீ சொல்லி போட்டு பாட்டு. இப்ப என்ன சொன்னாங்க?
11 பேர் சொல்றேன்னு சொன்னேல சொல்லு. சொல்றேன்னு சொல்லல, சொன்னேன். யாரு இப்ப தானே சொன்னேன். யாரு சொன்னா? நான் சொன்னேன். நானும் தான் சொன்னேன். நான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். நான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். நெஞ்சடைக்க நான் சொன்னேன். அப்ப நான் குஞ்சடைக்க சொன்னேன். நீமா சொன்ன? சொல்ல நான் கவனிக்கலையே. அப்புறம் அங்கிட்டு திரும்பி அந்த ஸ்பீக்கரே பார்த்துட்டு பேசுனா? ஸ்பீக்கரே பாக்குறேனா? நீ மோரக்கட்டை பார்த்து போய்யா? ஒரு கம்பீரம் அடிக்கிறியா? என்ன கம்பீரம்? ஒரு ஆக்ரோஷமா? ஆமா, ஆக்ரோஷம் மூக்ரோஷம். உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். உன்னை பார்க்கல தான் உன் பிரச்சனை. திரும்பிங்க பேசு. பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்யபுராணம், பராதபுராணம், வாமனபுராணம், மத்தியபுராணம். ஏன் முக்குற? நீ ஏன் நக்குற? ஏய், தெரியுமா தெரியாதா? நான் தான் சொல்றேன்ல. நான் சொல்லி தொலை, ஏன் அப்புறம் நிக்கிற? சொன்னதுன்னா என்னோட போட்டு ஏன் ஓத்துற? பிரம்மனுக்கு பயத்தோட தெரியுமா தெரியாதாயா? அப்புறம் ஏன் நீ பாட்டு தொலைக்கிற? குண்டாச்சட்டு சோறு திக்கிற போய் நானா சின்ன விட்டு பேச வேண்டியது. நானே சொல்றேனப்பா. நானே சொன்னேன். விடு, எதுக்கு புராணத்துல எதுக்கு பிரச்சனை? ரொம்ப நீளமா இருக்கலாம் பிரச்சனை. சுருக்கமா போய் அடிப்போம். இப்போதைக்கு உங்களால தான் முடியும். அதனால உங்க பாணிக்கு நானும் சுருக்கமா கீழே இறங்குறேன். அதான் நல்லது. வா, 2ல 1 தொடு. உன் போட்டியே என்னன்னு நான் பாத்துக்கிறேன். எதுக்கு? சும்மா தொடு. எதுக்கு? நான் கண்ணா குத்த போறேன். தொடியா? இங்கி பிங்கி பாங்கி ஏன் இப்பதான் பால்வாடியில் சேர்ந்திருக்கியா? தொடியா? ஏய் பாரியா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா இவ்வளவு தைரியம் இருக்கு பாரு உனக்கு. இவ்வளவு பெரிய சக்குடி மேடையில ஒரு நாரத வேஷம் முடிக்க என்கிட்ட போய் வாடா ராமாயணம் பேசுவோம் இப்ப நீ சொன்னியோ. விருப்பத்துக்கு நம்ம ராமாயணம் பேசுவோம். நான் எப்பயா ராமாயணம் பேசலாம் கூப்பிட்டேன்? ஏய், இது மகாபாரதம். அப்ப இது ராமாயணம் தானே? லூசு. லூசா? இது சுட்டு வரல, இது பாங்க வரல. பெரிய கண்டுபிடிப்பு. என் மனதில் நான் நினைத்திருந்தது இது ராமாயணமாகும், இது மகாபாரதமாகும். உன் மனசுல நினைச்சதுக்கெல்லாம் நான் பேச முடியுமா? ஏன் பயமா இருக்கா? அப்ப பேசு. அது பேசுவோம். ராமாயணம் தெரியுமா? அல்ல. படிச்சிருக்கியா? படிக்காம வந்திருக்கா? வச்சிருக்கியா? இருக்கு. எத்தனை? 1. முக்கரக்கட்டை பாரு, முக்கரக்கட்டை. வெறும் 1 வச்சுதான் ஆடிக்கு தெரியா நீ? எல்லாரும் 1 வச்சு தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏய், ராமாயணம் ஒண்ணுதானே பவுண்ட் இருக்கு. ஆனால் மொத்தமாக 7 காண்ட நான் வச்சிருக்கேன். யாரு பெரியாரு? முதல்ல தோத்து போயிட்டியா நீ? எத்தனை? 7 காண்டம் வைத்திருக்கின்றேன். நம்மளை மட்டும் ஏமாத்திருக்கான் பாரு. உன்னை ஏமாத்தினாங்களா? காலையில வச்சுக்கிறேன் பூவந்தியில. பூவந்தி இல்லையா? எதுக்கு பூவந்தி போன? அந்த மெடிக்கல் கார் நம்மளை ஏற்றிவிட்டான். 40 ரூபா கொடுத்து. ஏன் தலைவலி மாத்திரைக்கு வயிற்று வலி மாத்திரை கொடுத்துட்டாங்களா? இல்ல இல்ல, வேற 40 ரூபா கொடுத்தேன். 3 காண்டம் தான் இருக்கு. அதுல 3 தான் இருந்துச்சா? எவ்வளவு கொடுத்த? 40 ரூபா. முகர கட்டை பாரு, ஒரு காண்டம் 680 ரூபாய்க்கு வாங்கும்போது நீ 40 ரூபா கொடுக்குறீ. 650 ரூபாய்க்குலாம் அவ்வளவு காஸ்ட்ல எங்கேயும் நான் இது வரைக்கும் வாங்கினேன். நான் வாங்கியிருக்கேன். கரூர் முழுக்க அலைஞ்சேன், மதுரை முழுக்க, மேலமாசி சுத்தி சுத்தி அலைஞ்சேன், மீனாட்சி மகள் சுத்தி சுத்தி அலைஞ்சு வாங்கினேன். புதுமண்டலத்தை தேடி தேடி வாங்கினேன். கோயிலை சுத்தி விற்பாங்களா? அது அங்கேதான் புதுமண்டலத்துல வாங்கினேன் முன்னாடி. இவ்வளவு எதுக்கு அழைச்சேன்? ஏங்கிட்ட ஒரு வார்த்தை, மாமா எனக்கு ஒரு காண்டம் வேணும் கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்டு? எப்பவும் பேக்கல 4 கிடந்துகிட்டே இருக்கும். அது 40 வருஷம் சும்மா தானே கிடக்கு. அப்படி இல்லை, அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போடுவோம். ஏய், என்ன உன்னட்டன்னு கேட்கறது? பரம்பரை பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்து, அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்து, இப்ப நான் வச்சிருக்கேன். நிப்பாட்ட மாட்டோம். அடுத்து அசிங்கமா இல்ல இவ்வளவு கஞ்சத்தனமாயா? என்ன கஞ்சத்தனம்? அது அப்படி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் வந்துருவாயா? கிழிஞ்சு போயிடும். கிழிஞ்சுதான் போச்சு. எங்க அப்பா சமயத்துல கிழிஞ்சிருச்சு. ஆனா ஒட்டு போட்டு பத்திரமா பொட்டியில மடிச்சு வச்சிருக்கோம். அதை போய் ஒட்டு போட்டு பத்திரமா போடு. ஏன்? பாத்ரூம்ல எரிஞ்சிடும். யூஸ் வந்துருவாது. பாத்ரூம்ல எரியிறியா? அறிவு வேணா? படிக்கிற புத்தகத்தை கொண்டு இவனாவது பாத்ரூம்ல எரிவானாயா? புத்தகமா? என்ன புத்தகமாவான்னு கேக்குற? காண்டம். நீங்க ஆமா, காண்டம்னா புத்தகம் தானே. என்ன முழிக்கிற? புரியல? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரணி காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். ஓ, உத்தரகாண்டமா? ஏன் நீ என்ன நினைச்சா? நான் அந்த உத்தரகாண்டமாக்க நினைச்சேன். ஏய், வாயச்சத்து குத்தி பிடிக்கும் குத்தி. அதுக்கு காண்டம் தேவையில்லை. ஏன்? வாய் காண்டம் தேவையில்லை. யோ, காண்டம்னா புத்தகம். யார்? ராமாயணம் நான் படிச்சிருக்கேன். நீ படிச்சிருக்கியா? சந்தேகமா இருக்கு. நீ படிச்ச மாதிரி தெரியலையே. ராமாயணத்தை யார் எழுதுனா? ஏய், எந்த மொழியில? சமஸ்கிருதத்துல. அப்படி கேட்கணும். மீகி. மீகின்னு பேரே கிடையாது. இதுவே தெரியல. அது பேர் மீகி இல்ல, அவர் பேர் வால்மீகி. வால்மீகி பேரே தெரியல. இந்த லட்சணத்துல ஒரு புராண புயலா இதிகாச இடியா. வால்மீகியத்தான் சுருக்கி மீகின்றது. வால்மீகியே சுருக்கனே. அதை என்ன சுருக்க? ஒண்ணும் புரியலையே. படிச்சாளர்களுக்கு நான் சொல்றது தெரியும். அதனாலதான் நீ புரிந்தது. அதனால உன்னை பாராட்டலாம்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வால்மீகின்னு சொன்ன சரி, அது சமஸ்கிருதத்துல. தமிழாக்கம் செய்தது அது நம்ம பசங்க, தமிழ் பசங்க. பேர் தெரியுமா யாருன்னு? நல்லா தெரியும். என்னது? கம்பே ஒட்டத்துக்கு. யாரு? இந்த பேச்சது நீ மண்டையா பேசுவேன்னு தெரியும். இவ்வளவு மண்டை ஆகாது.
பண்ணைக்கா இருந்தாங்க கம்பெனி ஒட்ட குத்தேன். ஏய் தம்பர் ஒட்ட குத்தர் டர்ரு புருன்னுக்கிட்டு ஏன் நாங்கள் எங்கள் குலசாமி முருகனையே டே முருகா காப்பாற்றுறா டே ஐயா என்ன சொல்கிறான். அப்புறம் இவங்க கம்பியை ஒட்டக்குத்துற மட்டும் திரு கம்பரவர்கள் திரு ஒட்டக்குத்துறவர்கள்ங்களா மிகப்பெரிய புலவர்கள் இல்லையா எங்க தமிழ்காரங்க தமிழ் பசங்க தானே. படிச்சிருக்கியா அவங்கள பத்தி? சரி, முதலில் எழுதினார் ஒட்டக்குத்தர். படிச்சிருக்கியா அவருடைய அந்த கவியோடைய வரலாறு தெரியுமா? நூல் ஆசிரியர் நல்லா தெரியும். தெரியுமா? முதல்ல அடிப்படையில இருந்து ஆரம்பிப்போம். ஒட்டக்குத்துக்கு ஒட்டக்குத்தன் பேர் வச்சாங்க. வெட்டப்பட்ட தலையை ஒட்ட பாடிய காரணத்தினாலே அவனுக்கு ஒட்டக்குத்தன் என்று பெயர். கைகுடியா? ஏய், நான் உண்மையில சண்டைக்கு தான் வந்தேன். ஆனா இவ்வளவு அறிவு உனக்கு. சில பேர் ராமாயண கதை படிச்சிருப்பாங்க, ஆனா நூலாசிரியருடைய வரலாறு தெரியாது. டாப் டு பாட்டம் படிச்சா தான் தெரியும். உண்மையில உங்களை பாராட்டுறேன். வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து பாடியதாலதான் அவருக்கு பேரை ஒட்டக்குத்தன் வந்துருச்சு. செங்குந்தர் இனத்திலே இதெல்லாம் இந்த அளவு கீழே இறங்கி அடிக்கிறீங்க, சிறப்பு. சரி, வெட்டப்பட்ட தலை ஒட்ட வச்சு பண்ணார். சரி, அடிக்கிறதா இல்ல, அது முயற்சி பண்ணலாம். முயற்சிகள் தோற்கலாம், ஆனா முயற்சிக்கு மட்டும் தோற்க கூடாது இல்லையா? அது சிறப்பு. ஒட்டக்குத்தருக்கு ஒட்டக்குத்தன் பேர் இருக்காரு. ஆனா கவிவாணி ஒட்ட வச்சாரு. என்ன கவி ஆத்தாடி. இப்போ நினைச்சாலும் எனக்கு அப்படியே ஒரு மேலே ஒரு மாதிரி ஆகுது. ஒட்டக்குத்த மாதிரி கவி பாடுறதுக்கு கம்பருடைய சிறப்பு எல்லாருக்கும் தெரியும். கம்பருக்கு நிகரான அறிவாற்றல் பொருந்தி ஒட்டக்குத்தன். ஒட்டக்குத்தன் பாட்டுக்கு ரெட்ட தாப்பாடு அண்ணன். ஆமா, சும்மா விளையாட்டுக்கு அப்படிப்பட்ட அவனே தலையை ஒட்ட வைக்க பாடிருக்கான, சும்மா பாடிருப்பானா? சரி, தலையை ஒட்ட வைக்க என்ன கவி பாடினார் பாடுங்கள். கம்பன் பாடின கவிய இன்னொருத்தன் பாடுறதுக்கு முடியாது. இது ஒட்டக்குத்தர் பாடின கவி. இது ஒட்டக்குத்தன். ஆமா ஆமா. அவன் எப்படின்னா அவனை காட்ட முடியாது. அவன ரெண்டே சார். ஒட்டக்குத்தன் பாடின கவி கொடாக்கண்டே மாதிரி ஒட்டக்குத்தன் பாடின கவியை பாடணும்னு நினைக்கவே முடியாது. ஏன்னா இன்றைய காலத்துல அதெல்லாம் இப்பதான் இப்படி பாடினாங்க அப்படின்னு ஒரு அப்படியே ஆச்சரியப்படுத்திடுவாங்க. ஆமா, பாடுங்க. சொல்லலையப்பா. ஒட்டக்குத்தன் கவியை பாடணும்னு நினைக்கவே முடியாதுன்ட்டனே. ஆமா, ஏன்னா இன்றைய அந்த தமிழ் அர்த்தங்கள், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள உள்ள பொருள் யாரும் இன்றைய காலத்தில் பாடவே முடியாது. அதைத்தான் நானும் சொல்றேன். பாடுங்க. அதானே சொன்னேன். இப்ப என்னையா சொன்ன? இன்னொருத்தன் பாடணும்னு நினைக்கவே முடியாதுங்கிற அப்புறம் என்ன போய் பாடுனா? டேய், இப்ப நீ என்ன, நீ பாட மாட்டேன்னு என்று சொல்றியா? நீ அப்படி சொல்லல, பாடுவேன். இப்ப பாடு. ஆனா நான் பாடினா உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியணும்ல. நான் தெரியாமலாம் கேள்வி கேட்க மாட்டேன். சில பேர் கேள்வி கேட்க மட்டும். என்னை பார்த்தா உனக்கு கேள்வி கேட்கிற ஆள் மட்டும் தெரியுதா? பதில் தெரியும், எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? அப்ப ரெண்டு பேரும் பேசுவான். அழகு பாடி நானே. விக்காவு போய் அக்கார போய் உட்கார சொல்லு அப்பாடத்தி வெப்பாடு போய் நெய்த்தான தர சேவித்தேன். ஏய், உனக்கு எதுக்கு மூச்சு வாங்குது? கவி பாடினா மூச்சு வாங்காதா? அது நான் பாடுன்னு எனக்கு மூச்சு வாங்குச்சு, உனக்கு என்ன இதுக்கு மூச்சு வாங்குது? உன்னோட எனக்கு இந்த ஓத்திரியமாயா? ஓத்திரியமா? நானும் தானே பாடுறேன். பாடுனா ரெண்டு பேர் வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கியா? மனசாட்சி இல்ல. எம்ஆர் ராதா மாதிரி இருக்க ஏன் தொண்டையும் கேபி சுந்தராம்பாள் மாதிரி இருக்க ஓன் தொண்டையும் ஒரு தொண்டையா? ரெண்டு பேருக்கு சோளம். இந்த தொண்டை பிரச்சனை வேணாம் எனக்கு தேவை. அப்ப டேய், கவி வேணுமியா? தெரியுமா தெரியாதா? பேசு. விக்காவு போய் அக்கார போய் உட்கார சொல்லு. மரியாதை அவ்வளவு சொல்லிவிட்டேன். உன் நாடத்துக்கு கூட்டியாவது நீ அந்த வைப்பியா? நீ நான் பேசலையா? அந்த மைக்கில் கேடுச்சு. அதுதான் காரணம். என்ன காரணம்? இந்த மைக்கு தான் காரணம். அந்த மைக்கில் என்ன பிரச்சனை? இந்த மைக்கில் எவனோ அப்படி பேசியிருக்கான், அது உள்ள ரெக்கார்ட் ஆகிருச்சு. உள்ள நோக்கணும் மைக்கு போறால உள்ள வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சிருக்கா. ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் அந்த பக்கம் போறேன். எனக்கு தேவை கவிதான் வேண்டும். நம்மள மாட்டி விடுறாங்க. அதான் ரொம்ப முக்கியம். படிச்சிருக்கீங்களா? பேசியா? விக்காவு போய் அக்கார போய் உட்கார சொல்லுங்க. ஏய், அதுலயும் அப்படித்தானே வருது. ரைட், இதுலயும் எவனோ பேசியிருக்கான். ஐயாவே காலையில கொண்டு வரீங்க, திருப்பணத்துல செட்டை இறக்கணும். நீ ரெண்டு மைக்கையும் பெட்ரோல் ஊற்றி டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கணும் உள்ளுக்கு. அது போகும். அப்ப வந்த இடத்த டிஷ்யூ பெட்ரோல் ஊற்றி துடைக்கணும்னா முதல்ல வாயை தான் துடைக்கணும். அப்படி இல்லை, நான் பேச மாட்டேன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி பேச மாட்டேன்னு வந்து கேட்டுச்சுல. நான் அப்படி கேட்குதுன்னு நம்ம செய்ய முடியும். ராமாயணம் படிச்சிருக்கியா படிக்கலையா? படிச்சிருக்கேன். எனக்கு சந்தேகமா இருக்குன்னு ராமாயணம் நீ படிச்சியானவே. இதெல்லாம் தெளிவுபடுத்திங்க. ராமாயணம் வேணாம், மகாபாரதம் பேசுவோம். ஐவருக்கு மனைவியாக அடியா பத்தினியாக வாழ்ந்தாலே பாஞ்சாலி. பாஞ்சாலியுடைய பாஞ்சாலி பத்தி நான் பேசவே மாட்டேன். ஏய், நான் பேசணும் நீ பேசிதான் ஆகணும். எனக்கு அது பிடிக்காது. அந்த ஏன் பிடிக்காது? ஏன் பேச மாட்டா? பாஞ்சாலி ஒரு பொம்பளை. பொம்பளையாவா? அவளை பத்தி நம்ம பேசுறக்கா? ஏன் பாஞ்சாலி மேல என்ன பஞ்சாயத்து உனக்கு? என்னையா பொம்பளை 5 வருஷம் வச்சிருந்திருக்கா. ஆமா, தருமன் பீமன் அர்ஜுனன். அதான் அவங்க பேரு விலாசம்லாம் கேட்கலாம். 5 வருஷம் வச்சிருக்க பொம்பளை அழியா பத்தினியா. இந்த தாய்மார்கள் நீங்க நியாயம் சொல்லுங்க. 5 வருஷம் வச்சாலும் அவன் அழியா பத்தினியா. நம்ம பிள்ளைய ஏதோ தெரிஞ்சோ தெரியாம ஒரு தப்பு பண்ணி பிடிச்சுன்னா தேவையா அவசாரன்னு பேசுறாங்க.
இது என்ன நியாயம்? அந்த பொம்பளை பத்தி நான் ஏன் பேசணும்? வாயில வடிகட்டி வார்த்தை வர்றதெல்லாம் கிடையாதோ? பேசுறாங்கல்லத்தா, நான் அதனால தான் நான் தாய்மார்கள் சப்போர்ட்டா இருக்கேன். அதனால அந்த பொம்பளை பத்தி நான் பேச மாட்டேன். இதுல என்ன பிரச்சனை? அதான் 5 வருஷம் வச்சிருக்கோம். இப்பதான் அவங்க 5 பேர் வேற வேற, அதுக்கு 30 பேர் 5 பேர் ஒருத்தங்க தான். அது இதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா. அது என்ன அவங்க இருக்கு 5 வளம் இருக்குமா வாழைப்பழம், போன ஜென்மத்தில் ஒரே வளமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம என்ன களி கிறகம் உன்கிட்ட மகாபாரதம் பேச வந்த பத்தியா? எனக்கு மகாபாரதமே வேணாம். நல்லா தீய வச்சு கொளுத்தியா? எனக்கு மகாபாரதம். இந்த மண்ணிலே நடந்ததே மிகப்பெரிய ஒரு சிறப்பு. என்னது? சிலப்பதிகாரம். அதுல எது? கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை. வா, இந்த மண்ணில் நடந்த அந்த மிகப்பெரிய காப்பியமாகப்பட்ட சிலப்பதிகாரத்தில் மாதவியை பேசுவோமா? மாதவி அவ ஒரு மூதேவி. ஏன் அவ பொம்பளை? என்ன அப்படி சொல்ற? மாதவின்றவ கோவலனுக்காகவே வாழ்ந்தது. ஆயா மணிமேகலை என்ற மிகப்பெரிய ஒரு கற்பகரிசியை பத்தி போட்டா. நீங்க படிச்சதெல்லாம் அவ்வளவுதான். ஏன் நீ என்ன படிச்ச? புதுசா ஒரு கதையை டீட்டெயிலா தெரியணும். எங்க இப்ப எனக்கு தெரியாது ஏதாச்சும் ஒரு விஷயத்த இந்த கதையில நீ சொல்லி போடுவோம். நல்லா தெரிஞ்சுங்க. கோவலனுக்கும் கண்ணைக்கும் கல்யாணம். ஆமா, கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. பூம்புகார்ல கல்யாணம். பூம்புகார்ல கல்யாணம் தான். அப்ப கண்ணைக்கு 5 வயசு தான். ஆமா, அந்த கதைப்படி கண்ணைக்கு 5 வயசு தான். பாலிய விவாகம் நடக்கிற காலம். அந்த காலத்துல 5 வயசுன்றது பருவமீற வயசு தான். அப்ப வந்து மாம்பழத்தை கையில கொடுத்து விளையாடுத்தனமா தான் இருக்கும். ஆமா, விளையாடுத்தனமா இருக்க பிள்ளைட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா கல்யாணம் பண்ற பக்கம் தான் விவரம் புரியாத வயசு. அந்த கல்யாணத்துக்கு ஆடல் பாடலுக்கு வந்தவதான் மாதவி. ஆடல் பாடலா? நாட்டிய நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாள். 2 ஒண்ணுதான். அப்புறம் வந்தவன் டான்ஸ் குரூப்புக்கு வந்தவன் ஆடிட்டு டக்குன்னு பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதானே. இவன் ஆடிட்டு அப்படி சைடில் அப்படி திரும்பி பார்த்துருக்கா. கோவலன் நல்லா இளவட்டான். கண்ணகி பார்க்குற சின்ன பிள்ளை. ஆமாம், எங்கே போய் இவன் என்ன பண்ணுறேன் அப்படி டக்குன்னு இவனை சைஸ் பண்ணிட்டான். வள்ளிய கல்யாணத்துக்கு வந்தவன் மாப்பிள்ளையே சைஸ் பண்ணி தள்ளிட்டு போயிட்டான். கூட்டு போய் சொல்றது உதமா இருந்தாலும் உண்மை தான், கதை தான். 12 வருஷம் தலைவா நல்லா கெடுக்கிறது. ஆமா, கண்ணகி பிரிந்து மாதவியோட குடும்பம் 12 ஆண்டுகள் குடும்பம். 12 வருஷம் கல்யாணம். சாரை பூரா உறிஞ்சிக்கிட்டு வெறும் சக்கையா தள்ளி விடுறான். என்னத்தை உறிஞ்சுனா? சாரை உறிஞ்சிட்டு சக்கையா தள்ளுறா. உடலோட சத்துக்களை அதைத்தான் இப்படி சொல்றீங்களா? காசு பணத்தெல்லாம் பிடிக்கிட்டான். ஆமா ஆமா, பொருள் அனைத்துமே இழந்து விட்டான். பிடிக்கிட்டு போடான்னு விரட்டிட்டான். ஆமா, அங்க இருந்து கதை சரியா சொல்றேன் கையுடியா. ஏன்னா அதை மக்கள்கிட்ட எளிமையா புரியுற மாதிரி சொல்றீங்க பாத்தீங்களா? அது அந்த விஷயத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களை. அப்போ அங்கேருந்து வர்றேன். ரொம்ப அங்கேருந்து வரும்போது நடக்கக்கூட முடியல. இந்த 12 வருஷம் அங்கே போய் பூரா சொல்லி பார்த்துவிட்டு அப்புறம் இங்கே வந்தால் இப்போ இன்னும் பிடுங்க முடியும். இடையில என்னமோ சொன்னீங்க. அதான் அது அப்போ இங்கே வர்றேன். இங்கே கண்ணகிட்டு இருந்தால் கண்ணகி நல்ல பருவத்தில் நிற்கிறா. ஏன்னா 5 வயசுல 5 வயசு 12 17. ஆமாம், அவன் நல்லா பக்குவமா சரி மாமா வந்துட்டாரு வாங்க மாமா அப்படின்னு எதிர்பார்க்கிறா. நம்ம கனவே நம்ம பிரிஞ்சு போன வந்துட்டாரு அப்படின்னு எதிர்பார்ப்போடு இவள் இருக்கிறாள். அப்போ எதிர்பார்ப்போடு இருந்திருக்கான். இவன் போயிருக்கேன். போய் 2 பேரும் உள்ள பெட்ரூம் போயிருக்காங்க. போய் ஒன்றும் முடியல. முடியலன்னா புரியலையே. ஒன்றும் செய்ய முடியல. அப்படிலாம் சிலப்பதிகாரத்தை போடலை. சொல்கிறேன் இல்லையா? வாழ்வா தன் வாழ்க்கையை அவனால் நடத்த முடியல அப்படி. அதான் அப்போ கண்ணை கேட்குறான் என்ன மாமா இப்படி அப்படின்னு இருக்கா. நான் என்ன பண்ணிட்டேன் 12 வருஷம் அங்கே போட்டு பாடப்படுத்தி விட்டா. இந்த மாதிரி இருக்குது என்னடி செய்யறது கண்ணகி அப்படின்னு. சரி மாமா இப்படி இருந்தால் என்ன செய்ய கடையில் போய் மாத்திரையாவது வாங்கிட்டு வாங்க மாமான்னு சொல்கிறான். அப்பாடி அவன் பேச்ச கண்ணகி போய் கடையில் மாத்திரை வாங்கிட்டு சொன்னமா எந்த கதையாக இருக்கும் உனக்கு? சொன்ன முடிச்ச கலையா. அப்போ தான் அப்படியே அழுகுறேன் கோவலன். கையில் இருந்த காசெல்லாம் கொடுத்துட்டேன். அவன் அழுது உண்மைதான். என்ற பொன்பொருள் எதுவுமே இல்லை கண்ணகி. அவன் அழுதுதான் உண்மைதான். 10 ரூபா இல்லடி எப்படி 150 ரூபா சொல்லுவாங்க மாத்திரை அப்படின்னு சொல்லி கத்திருக்கேன். அப்போ தான் கண்ணகி ஏமாம்மா கஷ்டப்படுற இந்த மாமான்னு காலில் கிடக்கிற சிலம்பு கழட்டி பொண்ணு தெரியும் உன்னைய. கண்ணகி காலில் சிலம்பை கழட்டி கொடுத்து உனக்கு மாத்திரை வாங்குறதுக்கா? தன்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக. தாயா போய் இது அடமானம் சேர் விற்கிறைய விற்றுட்டு வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு அப்படியே உன் ஜாமானுக்கு ஏதாவது கறி பண்ணி வாங்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கா. அப்புறம் போய் பூம்புகாரில் கடற்கரை ஏரியாவில் அது கிடைக்கல. பூரா மாத்திரை ஒரு இடத்துல இல்லை. பூரா உப்பு காற்று ஒன்றும் கிடைக்கல. பார்த்தேன் மதுரையில் தான் கிடைக்கும்னு ஒரு கடையில் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் டக்குன்னு கிளம்பியிருக்கேன் மதுரை. சண்டால பாவி, மதுரைக்கு அவன் வந்தது மாத்திரை வாங்குறதுக்கா? 2 நியாயம் வந்திருக்கேன். அப்போ தான் வஞ்சி பத்தின ஒருத்தன் பார்த்து கூட்டு கொண்டு போய் மாத்திரை வேண்டாம் உனக்கு வேறு ஸ்ப்ரே வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டு போய் ஆளை ஏமாற்றி டக்குனு புரியாத பாசையெல்லாம் பேசுகிறேன். ஆமாம், அப்புறம் கூட்டு போயிருக்கேன். அப்போ தான் போய் அவங்க திட்டுப்பட்ட கட்டே அவனை கொண்டு விட்டாங்க வச்சுக்கேன். எனக்கு இதில் என்ன பிரச்சனைனா போனேன் வெட்டுப்பட்டு செத்து போனேன். கோவலன் கண்ணகிக்கு கோவம் வந்துச்சு. நியாயம் என் புருஷனை ஏண்டா கொண்டீங்கன்னு. ஆமாம், தீர விசாரிக்காம எப்படி நீ கொள்ளலாம்? இது வந்து 3 பேர்த்துடைய பிரச்சனை. ஆமாம், மண்ணே கோவலே கண்ணகி. பாண்டிய மண்ணே கோவலம் கண்ணகி 3 பேர் பிரச்சனைக்கு. மதுரையை வந்து இப்போ எரிச்சாலே கண்ணகி ஒரு கோவத்தில் தான் இப்படி. போய் பாண்டிய மண்ணன் வீட்டு ஏறி இல்லைன்னா கோவலம் வீட்டு ஏறி இல்லை உன் வீட்டு எரிச்சுக்க. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மதுரையை எப்படி எரிக்கலாம்? பொது சொத்து, மக்கள் சொத்து. பட்டிமன்ற பேச்சாளர் நிறுத்தி நிதானமா சொல்றாரு.
இவ்வளவு தூரம் கதையை ஓட்ட சொல்லி விட்டு இப்பதான் உனக்கு எப்படி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எடுக்கலாமா? அது நியாயம் இல்ல. என்ன நீ தனி ஒருவனுக்கு மாத்திரை இல்லையேல் மதுரையில் எழுத்துடலாம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை தான் ஒரு மாத்திரை இல்லைன்னா வருது அவனுக்கு கிடைக்கல. என்னன்னா இப்போ ஒருத்தனுக்கு பசிக்கு உணவு இல்லைன்னா அவன் சிந்தனை முழுக்க உணவு மேலதான் இருக்கும். ஒருத்தனுக்கு எது நினைவு இல்லையோ இப்போ உங்களுக்கு அந்த மாத்திரை மேலே கண்டு இருக்கனால என்ன காரணம்? பிரயோசனம் இல்லையே, மாத்திரை வாங்கி நான் என்ன பண்ண? ஆள் இல்லையே, சும்மா முழுங்கிட்டு நம்ம சத்தியம் பண்ணு. சரி, அடுத்தது வாங்க. என்ன அடுத்தது வர்றாங்க? சிலப்பதிகாரத்தை பண்ற, மகாபாரதத்தை பண்ற, வேற என்ன பேசுறது உனக்கு? வேற நல்ல கதையா தெரியாதா? சரி, சிலப்பதிகாரத்தை விட்டுருவோம். மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவகசிந்தாமணி, மொத்த 5 பெருங்காப்பியம் பேசுவோமா? 5 பெருங்க பெருசு டைம் பத்தாது. அப்ப சுருக்கிறேன். சூராமணி, நீலகேசி, நாககுமார காவியம், உதயன குமார காவியம், யசோதர காவியம், 5 சிறுங்காப்பியம் பேசுவோமா? அது நம்ம ரொம்ப சின்ன, நம்ம ரேஞ்சுக்கு அது ஒத்து. ரொம்ப சின்னதுனா உனக்கு சரியா தானே இருக்கா? ரொம்ப சின்னது ஆனா கிடைக்க மாட்டேங்குதே. வேணாமா? அப்ப அது வேணாம் விடு. இன்னும் மேற்கொண்டு குதிக்கிறேன். திருப்புராட்டப்படி, புடநாட்டப்படி, சிறுபாராட்டப்படி, பெருமாநாட்டப்படி, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, பட்டினவாளை, நெடுநல்வாளை, மலை வெடுக்கலாம் 10 பாட்டு பேசுவோமா? வராது. 10 பாட்டு வராது. வருது. வராது. திருப்புராட்டப்படி, புடநாட்டப்படி, சிறுபாராட்டப்படி 10 பாட்டு வரைய வருதுயா. இப்ப நான் சொன்னதுல அதான் 10 பாட்டு தாயா. நான் இல்லன்னு இங்கே நிரூபிச்சிருவேன். எங்க நிரூபிப்ப? புத்தகம் எடுத்து வந்திருக்கியா? வா, நீயும் புத்தகம் எடுத்தா, நானும் புத்தகம் எடுத்தா. புத்தகமே வேண்டாம். அப்புறம் இந்த என் தாய்மார்கள் இருக்காங்க, அவங்க போதும். தாய்மார்களா? அவங்களுக்கு தெரியும். அவங்க 10 பாட்டு புத்தகம் வச்சிருக்காங்க. புத்தகம் வேண்டாமையா? வேற எப்படி நிரூபிப்ப? 10 பாட்டுங்கிறது இதுல வராது. வருதுயா 10 பாட்டு. எவ்வளவு பெரிய பாவாடையா இருந்தாலும் 8 பாட்டு தான் கணக்கு. என்னத்தா 8 பாட்டா? உண்மைதானத்தா? நான் பார்த்த வரைக்கும் எத்தனை தண்டி குண்டியா இருந்தாலும் 8 பாட்டு தான் பெரிய பாவாடையே. இது ஒரு கிராஸ், ஒரு பாட்டு, அவ்வளவுதான். என்னையா பாட்டுனா? என்னையா 8 பாட்டு தான் ஒரு பாவாடை. 10 பாட்டுல பாவாடை யானை கூட தைக்க முடியாது. யோ, நீ சொல்ற பாட்டம் பாவாடை இல்லையா? சங்க இலக்கியம். சங்கம் வரைக்கும் பாவாடை. சங்கம் மறைக்க பாவாடைனா துண்டையில கட்டணும். அது அந்த சங்கு வேற. இது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையாப்பா. 10 பாட்டு வராதுட்டியா? வரலாம் போது போயா. நச்சரி, குறுந்தொகை, 500, 10 10, பறை பாடல், கடைத்தொகை, அகநானூறு, புறநானூறு, 8 தொகை தெரியுமா? முதல்ல இந்த நாடகத்துக்கு எவ்வளவு தொகைன்னு உனக்கு தெரியுமா? ஏன் மிருதங்கார் கேட்கிறாரு, நீ கேட்கிற? நானும் பேசுறேன். பேசுறது யாரு? அந்த தொகையை கூட முழுசா உங்ககிட்ட தந்துடுறையா. 65,000 எனக்கா? என்னை ஆள விட்டுறியா? ஆளவிடா. என்ன ஏயா போட்டு படுத்துறேனா? அதுக்கு காரணம் உன் பாய். எப்ப நான் சோப்பட சொல்லும் பொழுது நீ துமுறா. அது மட்டும் இல்ல, என்னைய நிக்க வச்சு உன்னைய புராண புயல்னு சொன்னாங்க, இலக்கிய இடி என்று சொன்னாங்க, ரசன மேதைன்னு சொன்னாங்க, கவி சுடர்னாங்க. உன்னை விடவே மாட்டேன். வா, அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிரார்த்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், அசமா சித்துக்கள், ஓடி 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 ஒடுக்கலாம் ஜோதி, நான்கு மணி தொகை. என்ன இரியா முட்டு? வா இரியா, முட்டு முட்டு. நீ என்ன நடமாடும் நாரதராயா? ஏன் ஒரு இடத்துல நின்று தொலையா? நான் உன்னை விடவே மாட்டேன். நீ என்னையா விடுற? நான் சொல்ற புரியுதாலியா? என்ன இலக்கிய தொடர், இதிகாச தொடர், புராண புயல்னு நான் சொன்ன. நீ சொல்லப்பா. உன்னுடைய கொள்கை பரப்பு செயலாளர் எங்க அப்பா தொர்ராஜப்பா சொன்னாரு. அவன் கட்டிங் குடுக்கலங்கிற கோபத்துல கோர்த்து விட்டு போயிருக்காங்க. கோர்த்து விட்டு போனாரா? என்ன 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 பார்த்தா முட்டாள தெரியுதா உனக்கு? அவர் சொன்னதை மட்டும் வச்சு நான் பேச நினைச்சியா? 5 தடவை கேட்டேன். சக்குடி ஊரே சாட்சி. 5 தடவை நான் சோப்பாட சொல்லும் பொழுது இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு சோப்படுறான்னு நீ உள்ள திமிரா இருந்தீங்க. உன்னை விடலாமா? விடவே மாட்டேன். வா, நான் சொல்ற கேளியா? என்னையா குதிரை ஏறுற? நான் உன்னை ஜெயிச்சு கப்பு வாங்கி தீருவேன். உனக்கு கப்பு என்ன? டீ கப் 2 கிடக்கு, எடுத்துக்க. டீ கப்பா? அது காலி கப்பு. வெற்றி கோப்பை, ஆளுகிற வெற்றி கோப்பை தருவாங்க. யாரியா? ஏன் இப்படி செட்டாலும் மேல சாகணும்யா? நீ என்னைய மதிக்காம உள்ள நீ கால் மேல கால போட்டு உட்கார்ந்து இருப்ப. நீ என்ன முட்டாவே தெரியுது உனக்கு? எங்கேயா உட்கார்ந்து இருந்தேன்? சத்தம் நீ போடல. நடந்த சக்குடி ஊரே சாட்சி. அட உண்மைதாயா, சத்தம் போடலையா? ஏன்? அதுக்கு என்ன காரணம் உனக்கு கேளியா? கேட்டா தூக்கு தண்டனை கைதி கூட என்னடா நீ தப்பு பண்ணன்னு விசாரிச்சுட்டு தாயா தண்டனை கொடுப்பாங்க. அப்படியா? என்னுடைய சுய விஷயத்தை சொல்லவே. சரி, இப்ப நான் கேட்கிறேன். 5 தடவை நான் கேட்டப்ப எதுக்கு நீ சத்தம் போடல? 1.5 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கேன். எதுக்கு? வெளியே இருக்கு, நெட்டுக்கு வீடா இருக்கு. நான் எங்க போய் உட்கார முடியும்? காலையில நான் வீட்டு வாசல உட்காந்துட்டா அந்தம்மா எந்திரிச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்காங்க. ரோடு பிரியிற வரைக்கும் இடம் இல்ல. பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்காங்க, பூசணி போய் வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு 1.5 கிலோமீட்டர் போய் அங்க குண்டிய கிளவிட்டு உட்காந்துருக்கேன். அங்க இந்த சோப்பாடு அப்படி மண்டக்கணமாக, ஆணவமாக, திமிராக, அகங்காரமாக அப்படி இல்லையா? மண்டக்கணம் இல்ல. ஒரு நல்ல அப்புறம் வந்து ஒரு பச்சை மண்ணை போட்டு அடிச்சுருக்கேன். அடிக்க வேண்டிய ஆளு உள்ள இருக்கு. நீ தானே வந்து கிரிப்பா நின்று. அப்படி கிரிப்பா நிக்கலன்னா விழுந்துருவேன் தெரியுமா? கொஞ்சம் லேசா ஆட்டம் கொடுக்குது. அதுக்காக நீ நெஞ்ச நிமித்தி நின்ற. இந்த இதான் முதல்ல நீ சொல்லி நான் கதையை சும்மா நடத்திருப்பல. இப்போ ஒன்றும் மோசம்
இப்ப மோசம் போடல. என்னுடைய சரித்திரத்தை கூறுகின்றேன் கேள். அபிஷேக பிரேசமா அலங்கார பிரியா விஷ்ணு தோத்திர பிரியா சூர்யா. என்னாச்சு? சொல்றது கேளு. உடம்பு ரொம்ப முக்கியம், புரியுதா? என்னுடைய வரலாறை கூற வேண்டாமா? வரலாறு புவியெல்லாம் வேண்டாம். நாரதர் தானே? நாரதர். நான் நோட்டீஸ் படிக்கும்போது சொல்லிட்டேன். ஏய், அப்படிலாம் நீ சாதாரண என் கதாபாத்திரம் சொல்லக்கூடாது. என்னை பார்த்தால் 33 கோடி தேவர்களும் எந்திரிச்சு நிப்பாங்க. சரி, அவங்களுக்கு மூலமா இருக்கும், உட்கார முடியாது. மூலமா பெயின் இருக்கும். ஏய், என்னை பார்த்தால் படைப்பு கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் விஷ்ணு, அழிக்கும் கடவுள் சிவபெருமான். அப்படியே என்னை பார்த்தோன்னே நடு 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 நடுங்குவாங்க. நடுங்கத்தான் செய்வாங்க. பனி பிரதேசம், இமயமலையில இருக்காங்க. என் மீது அத்தனை மரியாதையப்பா. அவ்வளவு பெரிய ஆள் நான். என்னுடைய நாரதன், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்டன் மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி, பாட்டி மகாவிஷ்ணு, இவ்வளவு தானையா? இது எதுக்கு? அப்ப இங்க எது ரேஷன் கார்டு கொடுக்க போறேன் நானு? இல்லையே. அப்புறம் என்ன பேசாம சொல்லிட்டியா? போய் டீயை குடிச்சிட்டு உட்காரு. எப்ப டீ குளிக்கவா? டீயை உன்னை சந்திக்க வந்ததுக்கு அதான் செய்யணுங்கிறேன். அடுத்து டீயை குடிச்சிட்டு உட்காரு. அப்படியா? சரி, நான் டீ குடிக்க போறேன். சத்தம் கேட்டுக்கிட்டு போல அது யாருன்னு சொல்லி போய் டீ குடிக்கிறேன். ஆமா. ஏன் இதுக்கு எதுக்கு சிரிக்கிற? படிச்சு படிச்சு சொல்றேன். என்ன? கேட்க மாட்டாவ. என்ன படிச்சு படிச்சு? சூச்சு வருதுன்னா சரி பின்னாடி போடி. பின்னாடி இந்த தகர கோட்டை போட்டவங்க நயகரா நீர்வீழ்ச்சியோட இவ்வளவு வேகமா போகாது போல. சூப்பரா இருக்கும், உங்களுக்கு தெரியாது. இப்ப அதை கேட்டாங்க. சரி சரி சொல்லுங்க. தகர கோட்டை போட்டு ஒரு தகரத்தை அங்கிட்டு பின்னாடி போட்டா. ஆமா, இப்ப அதிகமாயிருச்சுன்னு போட்டு வச்சிருக்காங்க. அதுல போய் நின்றுட்டு அடிச்சிருக்கா. சட சட சட. அந்த மூத்திர சத்தமா கேட்டு வந்திருக்கேன். முக்கரைய பாரு, சோனி கடிச்சிங்க. அப்படிதான் அந்த பள்ளத்துல விழுந்து ஓடும்போது சோ. அட முருகா முருகா. யோ, ஆளோலம் சோனி கடிச்சுப்பா. அந்த சத்தம் என் தங்கச்சி. அப்படி சொல்லு. அப்ப நான் யாரை சந்திக்க வேண்டும்? அதுக்கு அடுத்து என்னுடைய ஆள் ஒன்று இருக்கு. அதற்கு அடுத்தால் அதுக்கு முன்பாகவா? அதுக்கு முன்பாக என்ன இந்த பிள்ளை பேர் சொல்லும்போது முகம் அப்படி பிரகாசமாகுது. ஏன்? நான் கட்டிக்கு போறது. ஏய், நீ காதலிக்கிற பிள்ளையாது. முதல்ல சொல்லியிருக்கேன். ஆமா, நீங்க காதலிக்கிற பிள்ளை, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளை. அதனால அந்த பிள்ளைய நான் முதல்ல பார்த்து ஆசி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? வேமா அதை கூட்டி அந்த விடுங்க. நாராயணா, பல்லுகள் எல்லாம் உதுத்து விடுவேன். நாரதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏய், நாரத மகரிஷி பல்ல உதிப்பென்ற பயப்படணும் பார்த்தா திரும்பி நீ முறைக்கிற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து உனக்கு பெரிய மனுஷன் ஐயாப்பா. நாரத மகரிஷி, பெரிய மகரிஷி பச்சாச்சு. நான் கட்டிக்கு போறவ அவ என் உசுருன்னு சொல்றேன். அவளை கூட்டி அந்த என்கிட்ட விடுனா நான் புருஷனா புரோக்கரா? நான் இது என்ன குறிஞ்ச நிலமா இல்ல குமார் லாஜா? அதுங்க இதுவா? இதே நான் நீங்க தப்பு போல நீங்க கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் அந்த பெண்ணை அழைச்சு வந்து என்கிட்ட விடுங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்க தவறா எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு வித்தியாசம் இல்லையா? என்ன? கூட்டிட்டு வாங்குறதுக்கு அழைச்சு கொண்டு வந்து வித்தியாசம் இல்லையா? இப்ப என்ன மற்ற பிள்ளைல சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் நீ கோபப்பட பல்லா கப்பலா காட்டிக்கிட்டு இப்ப இந்த பிள்ளைய சொல்லும்போது ஏன் உனக்கு இவ்வளவு? அவ என் உசுரியா. இந்த வருஷம் தான் 18 வருஷமும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைய சொல்றேன். நான் எதையா உண்மையை நம்புறது? அப்படி சொன்ன சத்தியம் பண்ணியா? சத்தியம் பண்ணி நீ இல்லை சத்தியம் பண்ணு. சரி சத்தியம் பண்ணு. சக்குடியில இருந்து ஆத்தா வாசல்ல சத்தியம் பண்ண இல்லை. நான் சத்தியம் பண்றேன். அதெல்லாம் பொய்யான வார்த்தை. சரி, பெண் உண்மையில இந்த பிள்ளைய காதலிக்கிறியா? சரி, அப்படி நீ உண்மையில இந்த பிள்ளைய காதலிக்கிறனால நான் சொன்ன வார்த்தை உன் மனசை புண்படுத்தி இருந்தா இந்த சக்குடி மேடையில உன்னை நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்புங்கிறதுனால இதோட விட்டேன். கூட்டியாந்து விடுனா அதான் மன்னிப்பு கேட்டல. வேமா நேரம் ஆயிடுச்சுன்னு முடிக்க வந்தேன். அதனால அப்படி இந்த பிள்ளை மேல இவ்வளவு காதல் வச்சிருக்கீங்கன்னு தெரியாம போயிடுச்சு. மன்னிச்சுக்கிறேங்க. கூட்டியாந்து விடும். அட மன்னிச்சுக்கப்பா. சரி, எவ்வளவு தருவீங்க? என்ன கேட்ட? உக்கர கட்டை பாரு. அரேஞ்சுன்னா தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? யார்கிட்ட கேட்கிற நீ? நாரத மகரிஷி என்னுடைய சிறப்பை இத்தனை சொல்லி முடிச்சுக்கிறேன். எவ்வளவு தெரியும்னா என் கதாபாத்திரம் அப்படி இருக்கா புராணத்துல? விளையாட்டா சொல்லி நான் இல்லாத புராணம் இருக்கா? நான் போகாத உலகம் இருக்கா? எவ்வளவு விளையாட்டு? என்ன விளையாட்டுக்குன்னா ஒரு அளவுதான் விளையாட்டுக்கு. நான் உன்னை கேட்கலாம், நீ கேட்கலாம். அப்படி எவ்வளவு தருவீன்னு கேட்கிற? நாரத மகரிஷி தேவரிசின்னு பட்டம் யாருக்காச்சும் இருக்கா? இல்ல, எனக்கு தான் இருக்கு. எவ்வளவு தருவீன்னு கேட்கிற? அறிவு வேணா? அட தெரியாம சொல்லிட்டேன். எப்படி கேட்கலாம்? நீ எவ்வளவு தெரியுன்னு? சரி, கேட்கல. அப்படியே எவ்வளவு வேணும்னு கேளு. எது கர்ம? நீங்க நம்ம கம்பெனி தானயா? அப்பதானே ஒரு முடிவுக்கு வர முடியும். இது வேற நம்ம மன்னிப்பு வேற கட்டுப்படி. நான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று தெரிந்தால்தானே அதற்கு தகுந்த என்னுடைய தொகையை நான் அழிக்க முடியும். நம்ம நல்லா பேசி பழகிட்டோம். ஓகே, ஒரு 500 ரூபா. மொகரா கட்டை பாரு, மொகரா கட்டை 500 ரூபாய் கேட்கிற? நாரத மகரிஷி சிறப்பு வாய்ந்த கேவலம் 500 ரூபாய் கேட்கிற? அறிவு வேணா? கோடி கோடியா
கொட்டி கொடுப்பேன் அந்த நாரத மகரிஷி. சரியா கேட்டு 500 கேக்குறா? கேளு, எவ்வளவு வேணா கேளு. சரி சரி, குறைச்சு கேளு. தரமாட்டேன்னு சொல்லலையே. இன்னும் எப்பத்தான் கோடி கோடியா கொடுத்துருவோம்னா இன்னும் 500க்கும் குறைக்கிறேன். வந்தா போய் வாயா முத போனியாங்க வாயா 300 ரூபா அப்படியா? எவ்வளவு கேட்ட? 300 ரூபா. நான் இப்ப கூப்பிட்டா கூட தேவேந்திரன் வருவான், அக்னி வருவான், சூரிய வருவான், சந்திரன் வருவான். நீங்க கொடுக்குற காசுக்கு ஆம்பளை ஆள் தான் வருவான், பொம்பளை ஆள் எப்படி வருவா? யோ, இத்தனை பேர் சுவாமி கூறுங்கள், உங்களுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் அப்படி வந்து நிற்பாங்க. கேவலம் 300 ரூபா கேட்கிறா? கேளு, தரமாட்டேன்னு சொல்லலையே, கொஞ்சம் குறைச்சு கேளு. டக்குன்னு ரேட்டை முடிய நான் போய் அவளை கிளப்பி விட்டு தான் கூட்டியாருன்னு நான் சொல்றேன். உட்காந்து பேசிட்டே இருந்தா அப்படியே தூங்கிடும் அவனுக்கு. அப்ப நான் மேல வாயா சொல்ல கேயா 250 ரூபா. என்ன கேட்ட? கேவலம் என்னுடைய இந்த கதாபாத்திரம் வெறும் 250 ரூபாய்க்கா? கேளு, கோடி கோடியாக. நீ கோடி கோடியான்னு சொன்ன தெருக்கோடியில் உன்னை நிப்பாட்டிடுவேன். கேளு, கொஞ்சம் குறைச்சு கேளு, கட்டுப்படியான தர்றேன். செலவு இருக்கியா? என்ன செலவுன்னு சொல்லு. கரண்ட் செலவு இருக்கு. கரண்டா? நான் மின்சாரத்தை நான் பயன்படுத்தினா இருட்டுக்குள்ளதான் செய்வியா? ஃபேன் போட்டுக்க மாட்டியா? சரி, தண்ணி செலவு இருக்கியா? தண்ணீர் நான் பயன்படுத்தினேனா? கழுவ மாட்டியா? அப்ப எது தொடச்சிட்டு தான் போவியா? புரியல சொல்ல. சரிங்கறியா, இப்ப இது என்ன புரிஞ்சுன்னு கை தட்டா எனக்கு புரியல. அவங்களுக்கு தெரியும், மாசம் மாசம் ஊசி போடணுமையா? என்ன வந்திருக்கு எனக்கு வர வைக்க பாக்குற நீ? அது எதுவும் வராம இருக்கணும்னு தான் சொல்றேன். அதுக்கு வந்ததுக்கு நானா காரணம்? ஒருவேளை நீ வேணா காரணமா இருந்திருப்ப. கட்டுவதா? சரி விட 100 ரூபா அப்படியா? குறை அதிகமா இருக்கு. 50 ரூபா அப்படியா? இன்னும் குறை மிக அதிகமாக இருக்கிறதப்பா. கட்டிங்கே 75 ரூபா வருமியா? அதுக்கு கம்மியா தான் கட்டிருக்கேன். குறைச்சு கேடி அவனுக்கு தர்றேன், தரமாட்டேன் நான் சொல்றேன். சரி, ஒரு மினி கோல்டு எவ்வளவு பெறும்? 8 ரூபாயா? சரி, மிக மிக அதிகமாப்பா, கட்டுப்படியே ஆகாது. ஒரு செய்தி பீடியா அப்படியா? அது எத்தனை பெறும்? சும்மா பாரியா? என்ன கேட்டா? சும்மா பாரியான்னு. எவ்வளவு சேட்டை இருந்தா ஒரு நாரத மகரிஷியே நீ சும்மா போன்னு கேட்டுப்ப. கேட்கலாமாப்ப? எப்ப கேட்டுக்கணும்? முதல்ல கேட்டுக்கணும். ஏன்னா முதல்ல நான் அதைத்தானே எதிர்பார்த்தேன். சும்மா போகணும். அழைச்சு பாருங்கள். ஓசுக்குறாக்கியா?